திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் பீகாரை சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில நாட்களுக்கு முன்புதான் திருத்தணியில் மகாராஷ்டிர மாநில இளைஞர் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் பேரலையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் ஒரு வடமாநில குடும்பம் மொத்தமாக கொல்லப்பட்டிருப்பது வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக காட்டுகிறது என்று கூறியுள்ளார். மனித குலத்திற்கே இழுக்கு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றுள்ள இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை வன்மையாக கண்டிப்பதுடன் யாருக்கும் பாதுகாப்பற்ற மோசமான ஆட்சியை நடத்தி திமுக அரசு நடத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் வெளி மாநிலத்தவருக்கும் பாதுகாப்பு கேடயமாக திமுக அரசு திகழ்வதை போல் வாய்ச்சவாடல் பேசும் முதலமைச்சர் இந்த கொலைகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இனியும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்.